எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சண்முகம். நான் வந்து ஃபிலிம் ஆர்டிஸ்ட். அதாவது சீரியல் நிறையா பண்ணியிருக்கேன். என்னுடைய பூர்வீகம் தஞ்சாவூர். அங்கே கரந்தை தமிழ் சங்கத்தில் 10th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஹையர் ஸ்டடிக்காக மயிலாடுதுறை ஏபிசி காலேஜ், டி ராஜேந்தர் சார் ரொம்ப ஃபேமஸான அவர் படித்த காலேஜில் என்னுடைய இளங்கலை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை முடித்தேன். அந்த பள்ளி படிப்பு அந்த காலங்கள், கல்லூரி காலங்களில் எனக்கு படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய ஆர்வம் முழுவதும் கலை சம்மந்தப்பட்டதாகவே இருந்தது. நிறைய மேடை நாடகங்கள், ஸ்டோரி புக்ஸ், கதை, இதை பற்றி தான் நிறையா நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். கல்லூரி காலங்களில் மயிலாடுதுறை ஏவிசி காலேஜில் ட்ராமா நடத்துகிறது, அப்புறம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் ரொம்ப நான் ஒரு சிறப்பு வாய்ந்தவனாக திகழ்ந்தேன். நான் என்னுடைய கல்லூரி ஆசிரியர்லாம் சொல்லுவாங்க, உனக்கு படிப்பை விட நீ கலைத்துறையில் போனீங்கன்னா உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, அங்கே உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு ஒரு பார்மசிட்டிக் எம்எஸ்சில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த ஃபிலிமில் நடிப்புத்துறையில் வாய்ப்பு தேடி டைரக்டர்ஸ்லாம் பார்க்குறது, மீட் பண்ணுறது இப்படியா இருந்துச்சு. அது இனிஷியலாக என்னால் ஒரு சரியான அந்த என்ட்ரி கிடைக்கல. நிறைய கம்பெனி டைரக்டர்ஸ்லாம் போய் பார்த்தேன், எனக்கு அதுக்கான டைம் வரல. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் சன் டிவியில் ஆதிரான்னு சீரியல், இப்போ டைரக்டர் சார் சிஜே பாஸ்கர் தான் கூப்பிட்டு நீங்கள் அந்த ஒரு எம்எல்ஏ கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதில் தான் என்னுடைய என்ட்ரி அந்த நடிப்பு துறையில் அறிமுகமானது. சன் டிவியில் ஒரு 50 எபிசோடு பண்ணேன். அதில் பண்ணிகிட்ருக்கிறப்ப அடுத்தது அதே சன் டிவியில் வள்ளிங்கிற சீரியலில் டைரக்டர் சுந்தரேஸ்வரன் சார் கூப்பிட்டு அதில் செகண்ட் ஹீரோவாக பண்ண சொன்னார். அதுலேயும் ஒரு 200 எபிசோடு வரைக்கும் பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு சரியான வாய்ப்பு அமையலை. ஒரு சின்ன சின்ன ரோல், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நான் என்னுடைய அந்த ஒரு விடாமுயற்சியை பண்ணிவிட்டு இந்த ஆக்டிங்கை பற்றி நிறையா மேகசின் படிக்கிறது, ஆக்டிங் ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி இன்னும் பர்ஃபார்மன்ஸை நம்ம நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கான முயற்சிகள்லாம் இறங்கி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி பண்ணும்போது தான் எனக்கு இப்போ ரீசெண்டாக டைரக்டர் பிரியன் சார் கலைஞர் டிவியில் பவித்ரான்னு சீரியலில் ஒரு 200 எபிசோடு வரைக்கும் நல்ல லீட் ரோல் கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ரீச்சிங்காக இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணிகிட்ருக்கிறப்ப தான் டைரக்டர் மணிகண்டன் சார், அவர் ஆர்டிஸ்ட்டு டைரக்டர், அவர் போலீஸ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு மேனேஜர் கார்த்தி மூலமாக அவரோட அறிமுகம் கிடச்சிது. சரின்னா அவர்கிட்ட போய் மீட் பண்ணேன். பார்த்தோன்னே அவர் இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அந்த போலீஸ் ஸ்டோரிங்கிற ஒரு ஃபிலிம் நல்ல பிரில்லியண்ட்டான டைரக்டர், அவங்களுடைய டெக்னீஷியன் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த படம். இப்போ ரீசெண்டாக எம்ஐடியில் தான் அதனுடைய நேம் லான்ச் ப்ரொமோஷன் நடைபெற்றது. ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன். அந்த மூவியில் நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், போலீஸ் கேரக்டர். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு நைட்டு மட்டும் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அதை மையப்படுத்தி அந்த படம் எடுத்திருக்காங்க. மிகவும் சிறப்பாக வந்திருக்கு.
இப்போ அடுத்த ஒரு 2 படம் வந்து கமிட் ஆகியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் முரளி சார் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு. அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு. அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோவை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது சொன்ன பிறகு தான் இப்போ அவர் வந்து இந்த ஒரு நீங்கள் ஒரு சேனலுக்கு ஒரு பேட்டி விடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் உங்கள்கிட்டலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இதோ ஒரு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியோடு தான் வந்து பிறக்கிறாங்க. எல்லாருமே ஸ்பெஷல் குவாலிட்டியாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க தன்னுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி, அந்த யூனிக் தனித்தன்மையை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம லைஃப்பினுடைய மிகப்பெரிய சேலஞ்ச். அதை நீங்கள் வந்து உங்களுடைய தனித்தன்மை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பினுடைய ட்ரீம் அது வந்து நிகழ்காலத்தில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களை வாழ்கிற ஒவ்வொரு செகண்ட்ஸுமே வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நம்மளுடைய ஒரு ட்ரீம் நம்ம வந்து கோல் செட் பண்ணுறோம். நம்ம இந்த துறையில் போய் சாதிக்கணும், இந்த துறையில் போய் சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சூழ்நிலைகள், அந்த ஒரு ட்ரீம் நீங்கள் செட் பண்ணும் பொழுது உங்களுடைய சரௌண்டிங்கில் உள்ள காரணங்கள், அதுக்கான இடர்பாடுகள், அதுக்கான தடங்கள்லாம் வரும். அது வந்து நீங்கள் பார்த்து பயந்துடக்கூடாது. அந்த எவ்வளோதுக்கு எவ்வளவு உங்களுக்கு தடை கற்களும் தடங்களுக்கும் வருகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கனவு, உங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட் அதை நோக்கி நீங்கள் மிக விரைவாக உந்தப்படுவீர்கள். இது என்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி தான் நானும் என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டராக என்னால் எந்த ஒரு நீங்கள் கேரக்டர் கொடுத்தாலும் சிறப்பாக பண்ண முடியும் என்ற முழு கான்ஃபிடென்ட்டோட உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து நீங்கள் எது மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்கள் கொடுத்தாலும் என்னால் சிறப்பாக பண்ண முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு அந்த கதையில் உள்ள அம்சம், படத்துக்கு வந்து கதாநாயகங்கிறது வந்து கதைக்கு கதாநாயகன். அதில் இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒவ்வொரு படமும் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக அமைய வேண்டும். குறிப்பாக ஒரு படத்தை ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, இந்த படத்தை பார்த்து என்னுடைய வாழ்க்கை முறை மாறுனுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு, கதையமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் நடிப்பேன். வெற்றி தோல்விங்கிறது வெளியிலே இல்லை சார். வெற்றி தோல்விங்கிறது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து என்னவோ ஆகணும், எப்படி நம்ம வந்து இந்த ஃபிலிம் துறையில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் மற்றவங்களெல்லாம் வந்து எவ்ரிடே நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் பொழுது அந்த நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் திறமையும் நான் இப்படி தான் வருவேன், இப்படி வரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ண பிறகு அந்த ஆற்றல் வச்சு நீங்கள் மற்றவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணி உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ணணும். அது மாதிரி இது வரைக்கும் எதுவுமே இல்லை. நான் நடித்த அத்தனை சீரியலுமே வந்து எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு லைசன்ஸ்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து அதில் வரல. பட் இருந்தாலும் நான் அதுக்காக வந்து அதை பற்றி ஒன்றும் பெருசுப்படுத்தலை. சரி, நம்ம இதை விட இப்போ நல்ல ஒரு கேரக்டராக வரும், வாய்ப்பு வரும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதை விட்டு மூவ் பண்ணி இப்போ வந்து போலீஸ் ஸ்டோரிங்கிற படத்தை நடிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கலை. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு தெளிவாகவும் கிளாரிட்டியாக இருந்ததுனால அது மாதிரியான ஒரு வாய்ப்புக்கோ இல்லை அது மாதிரி எனக்கு
யாராவது என்னை அப்ரோச் பண்ணியும் நான் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணலை. நான் வந்து இல்லை எனக்கு அது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி நான் வந்து நிகாரிச்சிட்டேன், அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து சீரியல் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு வந்து ஃபிலிம்க்கான ஆக்டிங்க்கு உள்ள நிறைய டெக்னிக்கல் அங்கே இப்போ டைரக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க, டெக்னிக் சொல்லிக் கொடுப்பாங்க, கேமராமேன் சொல்லிக் கொடுப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு திரைத்துறைக்கு போகிறதுக்கான நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு எனக்கு சீரியல் துறை. சினிமா அப்படின்றதுனால ஆல்ரெடி நீங்கள் சீரியலில் நடிச்சு சினிமாவுக்கு வந்துட்டீங்க, நடிப்பை பற்றி பயிற்சி வேண்டாம். ஆனால் வந்து சினிமாவுக்கு வர போகும்போது டான்ஸு, ஃபைட்டு, இந்த மாதிரி எல்லாம் சிங்கிங்காக இருக்கும், அதெல்லாம் எதாவது பயிற்சி எடுத்துருக்கீங்க? இப்போ வந்து எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வந்து கல்லூரி காலங்கள்லேயே வந்து டான்ஸு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கான ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். என்னுடைய நண்பர்கள் மத்தியில் வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எனக்கும் என்னை பற்றி தெரியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு டான்ஸ் மூமெண்ட்டோ இல்லை ஃபைட் மூமெண்ட்டோ எந்த ஒரு மூமெண்ட்டை நீ கொடுத்தாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து திரைத்துறைக்கு வர்றதுக்கு பர்டிகுலராக அதுக்கெல்லாம் பயிற்சியோடு வந்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு டைரக்டர் ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் உங்களை நீங்கள் அவங்க சொல்லக்கூடியதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம பண்ணிடலாம். அதனுடைய அந்த அந்த ஆக்டினுடைய மூமெண்ட்ஸு அடுத்த ஸ்டேஜுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். எனக்கு இப்போதைக்கு வந்து அது மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாகவே என்னுடைய பேசிக்காகவே அடிப்படையிலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும், ஆக்டராக வரணும் தான் என்னுடைய ட்ரீம். அதாவது இப்போ நான் வந்து இந்த போலீஸ் ஸ்டோரின்னு ஒரு படத்தில் வந்து அவர் டைரக்டர், அவரும் ஆர்டிஸ்ட் தான். அவர் வந்து அவர் பேர் வந்து மணிகண்டன்னு. ரியர்லி வந்து ஃபென்டாஸ்டிக் பிரில்லியன்ட் பர்சன். அவர் வந்து 10 வருஷமாக டைரக்டர் அறிவல்லன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு டைரக்டராகவோ ஒரு ஆர்டிஸ்டாகவோ அந்த இடத்துல ஒரு மல்டி டேலண்டடாக நான் வந்து அவரை பார்த்துட்ருக்கேன். ஸோ அவர் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவருடைய படத்தில் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் பண்ணுவேன். அப்புறம் வெற்றிமாறன் சார், சங்கர் சார், நிறைய மணி சார், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பெரிய லெஜெண்ட்டு. அவங்களாம் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் வந்து மிக சிறப்பான ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலி வந்து ராம் சரணோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை, ரொம்ப ஒரு எனக்கு ஆசை. அப்புறம் வந்து ஷாருக்கான் சாரோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை. இப்போ இப்போ தமிழில் வந்து எல்லா ஹீரோவுமே எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து பர்டிகுலராக யாருன்னு எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா ஹீரோவும் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். எதில் யார் அவங்க? அந்த 2 இவங்கள்ட்டையும் அவங்களும் வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட்டு. அதில் வந்து நான் ஒரு ஹீரோவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் இருக்கிறவங்க வந்து சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தா வந்து அந்த சீரியல் மாதிரி அந்த படம் போயிடும் அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தை பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது அந்த ரொம்ப கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்க. எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் பண்ணுறப்ப எனக்கு டைலாக் கொடுத்தாங்க. டைலாக் கொடுத்த உடனே வந்து நான் பேசுகிறப்பே அவங்க சொன்னாங்க, நோ 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 இது வேண்டாம், சீரியலுங்கிறது வந்து அது வேறு, ஃபிலிம்ங்கிறது வேறுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அந்த டைலாக்கை வந்து மாற்றி கொடுத்தாங்க. நான் ஃபிலிமுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் கண்டிப்பாக வந்து சீரியலில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸு வேறு, ஃபிலிமில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வேறு. கண்டிப்பாக நம்ம வந்து சீரியல்லேருந்து ஃபிலிமுக்கு இப்போ மாதவன் சார் சீரியல்லேருந்து வந்திருக்காங்க, ஷாருக்கான் சாரும் சீரியல்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் வந்து நம்ம அதில் சில விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள். அதை கற்றுக்கிட்டு திரைத்துறைக்கு வரும்போது டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணி நடிக்கணும். சீரியல் மாரி நடிச்சிங்கன்னா இப்போ ஃபிலிமில் நடிக்கிறப்ப உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் ட்ராமாட்டிக்காக இருக்கும், அந்த லைவ்லியாக இருக்காது. எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பிஆர்ஓ விஜய் முரளி சார் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு அட்வைசர். இப்போ ப்ரெசண்ட்டாக என்னுடைய எல்லா ஒர்க்கும் வந்து அவர் தான் பார்த்துருக்காரு. நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணால் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு மேனேஜர் கார்த்தி சார்னு இருக்கார், அவரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.